ஓம் சாய்ராம். நான் இங்கே வந்து ஒரு 7-8 வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கேன் இந்த பாபா கோயிலுக்கு. நான் முன்னாடி வரும்போது எனக்கு பாபா பற்றி தெரியும், அவ்வளோதான். பட் இங்கே வந்து அந்த சர்வீஸும் தெரியும், பாபாவை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் வந்து நிறைய டீச் பண்ணியிருக்காரு. பர்சனலாக சொல்கிறேன், நிறையா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நிறைய கற்றுக் கொடுத்துருக்காரு பாபா. நான் வந்து ரொம்பவே முந்திக்கு நான் இங்கே வந்தது பார்த்தா எனக்கு அந்த பக்குவம் ரொம்பவே நிறையா கிடச்சிருக்கு. இங்கே வந்து நிறையா மிராக்களும் நடக்குது. நிறைய பேருக்கு கேட்டதை கொடுத்துருக்காரு பாபா. அவங்களுக்கு அந்த சர்வீஸ் பண்ண யாருக்கு என்னவோ என்ன தேவையோ அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. தர்பாரில் வரப்போ நான் ஃபஸ்ட் டைம் வரப்போ ஒன்றுமே தெரியல. ஆனால் இப்போ வர 1.5 வருஷமாக வந்துட்டுருக்கேன். அது எனக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது. ஏன்னா பாபா இந்த இடத்துல ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறாரு. அது பேர் கிருபா. இவங்க வந்து பெங்களூரில் இருக்கவங்க. நான் இவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், நான் தர்பாரில் இந்த பாபா தர்பார் கோயிலில் தான் நான் சேவை பண்ணுறேன், எனக்கு கொடுத்துருக்கிறார் பாபா. எல்லாமே நம்மளே செய்யலாம், எந்த பிரச்சனை. அம்மா எல்லாமே சேவை பண்ணுற சக்தி கொடுப்பாங்க. எப்போவுமே நாங்கள் எல்லாருமே வந்து செஞ்சுட்டு இருப்போம் பாபா தர்பார். எங்களால் முடிஞ்சது சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறோம். அப்போ இவங்க சொன்னாங்க, ஐயோ என்னால் வர முடியல, நான் பெங்களூர்ல இருக்கிறேம்மா, நான் என்ன பண்றது சொல்லிட்டு இருந்தாங்க. 1 இயரா சொல்லிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. இந்தவா நான் அழைச்சிட்டு வந்த பாபா தர்பார் வந்து பாருங்க அப்படி சொன்னேன். அவங்க வந்து பார்த்தாங்க. வந்து பார்த்துட்டு, ஐயோ ரொம்ப அழகா இருக்குதுமா, என்னால வர முடியலையே சொல்லிட்டு அம்மா உடனே வந்தாங்க. அம்மா என்ன யார் மாடி கேட்டாங்க, எங்க அக்காங்க அப்படி சொல்லிட்டு, ஏம்மா நீ வாமா டெய்லி சொன்ன. இல்லை நான் பெங்களூர்ல இருக்க, என்னால வர முடியாது சொன்னாங்க. அதுக்கு வந்து அவங்க வந்து டக்குன்னு வந்து அம்மா சொன்னாங்க, நீ வந்துருவோம்மா, நீ சென்னைக்கே வந்துருவோம்மா, நீ ஏம்மா கவலைப்படுற அப்படி சொன்னாங்க. அதே மாதிரி பொண்ணுக்கோ அவங்க மாப்பிள்ளைக்கோ ஷிஃப்ட் ஆகி சென்னைக்கு வந்துருச்சு. அவங்க உடனே புழுதிவக்கரில் வீடு பார்த்துட்டு இங்கே வந்துட்டாங்க. என் பையனும் அதே மாதிரி. நாங்கள் 11th ஃபீஸ் கட்டுற ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் பாபா கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், எப்படி கட்ட போறோம் எனக்கு தெரியல பாபா அப்படி சொல்லி. ஆனால் பாபா ஒரு மிராக்கல் பண்ணாரு. டக்குன்னு எனக்கு ஸ்காலர்ஷிப்பு, டக்குன்னு 70,000 ஸ்காலர்ஷிப்பு வாங்கி கொடுத்தார். அது பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.